சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம், நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை நேற்று நம்ம சென்னையிலேருந்து ஷிரடி நோக்கி புனித பயணம் போயிருப்போம். அதோடைய பதிவு தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். அதாவது சென்னை சென்ட்ரலில் இருந்து வாரந்தோறும் இயக்கப்படும் ஷிரடி சாய்நகர் விரைவு எக்ஸ்பிரஸ் மூலம் நேற்று ஷிரடிக்கு நம்ம புறப்பட்டோம். இன்றைக்கி காலையில் வேலைக்கிழமை காலையில் நம்ம ரீச் ஆகிருக்கோம். சின்னதாக ஒரு பதிவு ட்ரெயின் ஜேர்னியை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ, அதாவது இன்றைக்கி ஷிரடி சேர்ந்து பாபாவுடைய தரிசனம் எப்படி கிடைச்சது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். சாய்ராம். இந்த முறை நேரடி ரயிலில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை பாபா ஏற்படுத்தினார். இந்த பயணம் நானே எதிர்பார்க்கலை. ஏன்னா திடீர்னு அமைச்ச ஒரு பயணம். சாய்ராம். பாபாவுக்கு தான் நன்றிகளும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் நான் எப்போவுமே தெரிவிக்கிறேன். சாய்ராம். ரயில் பயணம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ரயில் பயணத்தில் எண்ணற்ற அந்த பக்தர்கள் கூட வரும்பொழுது சில விஷயங்கள் பாபாவை பற்றி நல்ல ஆன்மீக தேடலை பற்றியும் நமக்கு சொல்லும் பொழுதும் நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே ரன் ஆகிடுச்சு. ரெண்டாவது டே காலையில் கிட்டத்தட்ட ஷிரடியை நெருங்குற தருணத்தில் நம்ம ட்ரெயினில் வந்துட்டுருக்கோம். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஷிரடியை ரீச் பண்ண போகிறோம். சாய்ராம். இப்போ ஷிரடியை ரீச் பண்ணிட்டோம். நேற்று காலை புதன்கிழமை காலை சென்னை சென்ட்ரல்லேருந்து புறப்பட்ட ட்ரெயின் இன்றைக்கி காலை வேலைக்கிழமை கரெக்டாக 11:10 ஷிரடி சாய்நகரை அடைஞ்சது. சாய்ராம். பாபாவுடைய கிருபையால் இன்றைக்கி குருநாள் பாபாவுடைய மண்ணுக்கு வந்திருக்கும். மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை பாபாண்ட தெரிவிக்கிறேன். ஏன்னா புண்ணிய பூமியாம் ஷிரடி. இந்த ஷிரடிக்கு மீண்டும் மீண்டும் பாபா எண்ணற்ற பக்தர்களை அழைக்கணும், என்னையும் அழைக்கணும் சொல்லிட்டு பாபா வாழ்ந்து நடமாடி கொண்டிருக்கும் புண்ணிய பூமியாம் ஷிரடியிலிருந்து பிரார்த்தனை பண்ணுறேன். சாய்ராம். அதுபோக எண்ணற்ற பக்தர்கள் பிரார்த்தனை சொல்லியிருக்கீங்க. எல்லாருடைய பக்தர்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஷிரடிக்குள்ளே போகலாம். சாய்ராம். இப்போ நம்ம ஷிரடிக்குள்ளே வந்துட்டோம். பாபாவுடைய தங்க கோபுரத்தை நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தருடைய பிரார்த்தனை நிறைவேறணும் சொல்லிட்டு இன்றைய தினம் குருநாள், பாபாவுடைய நாள். இந்த நன்னாளில் நம்ம ஷிரடியிலிருந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சாய்ராம். இது அழகான மாலை நேரம். பாபாவுடைய தூபாரத்தி இப்போ போயிட்டுருக்கு. எண்ணற்ற சாய் பக்தர்கள் பாபாவுடைய மசூதியாண்டு நின்று, அதாவது பாபாவுடைய தோரகமாய் முன்னாடி நின்று அவங்களுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனையும் பாபாண்ட தெரிவிக்கிறாங்க. இந்த தூபாரத்தியில் நாமளும் இந்த நேரத்தில் கலந்துக்கலாம். சாய்ராம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாபாவுடைய அருளால் வேலைக்கிழமை நம்ம ஷிரடிக்கு காலையில் 11க்கெல்லாம் நம்ம ரீச் ஆகிட்டோம். பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு தரிசனத்துக்கு போனோம். ஆனால் இன்றைக்கி என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி சாய் பக்தர்கள் எண்ணிக்கை ரொம்ப 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 அதிகமாக இருந்தது. சாய்ராம். விழா நாட்களில் தான் இப்படி ஒரு கூட்டத்தை ஷிரடியில் பார்க்க முடியும். இன்றைக்கி எனக்கே கொஞ்சம் அதிகமான ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. என்ன இவ்வளோ பக்தர்கள் இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்காங்க, எப்படி இதெல்லாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எண்ணற்ற பக்தர்கள் வந்துட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஸ்கூல் திறக்க பொழுது நிறைய பேர் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஜனங்க தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அதிகம். சாய்ராம். ஒரு 3:30 மணிக்கு அளவில் பாபாவை பார்க்குறதுக்கு சமாதி மந்திரில் உள்ள தரிசனம் பண்ணுறதுக்கோசம் கியூ காம்ப்ளெக்ஸில் போனோம். ஆனால் பாபாவை பார்க்கும் பொழுது எனக்கு சரியாக நேரம் 6:20, மாலை 6:20. நான் 3:30 மணிக்கு போனேன். 6:20க்கு தான் பாபாவை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. சாய்ராம். இன்றைக்கி தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த 3 மணி நேரம் முடிஞ்சாலும் பாபாவுடைய தரிசனம் ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம். வழக்கம் போல் ஒரு 20 நிமிஷம் நம்ம சத்குரு ஷிரடி சாய்நாதரை பார்த்து அவருடைய ஆத்மாத்மா அந்த சூத உடலை பார்த்து தரிசனம் பண்ணுற பாக்கியம் பாபா கொடுத்ததுக்கு, இந்த குருநாளதும் பாபா கொடுத்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை பாபாவுக்கு தெரிவிக்கிறேன். சாய்ராம். இது அழகான மாலை நேரத்தில் இந்த தூபாரத்தி டைமில் எண்ணற்ற சாய் பக்தர்கள் பாபாவுடைய தோரகமாய்க்கு முன்னாடி அவங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த நேரத்தில் நின்றுக்கிட்டு தெரிவிக்கிறாங்க. சாய்ராம். நாமளும் இந்த நேரத்தில் அனைத்து சாய் பக்தர்கள் கூடயும் கலந்துக்கிட்டு இந்த பொன்னான தூபாரத்தி அனைத்து வித சாய் பக்தர்களுக்கும் நம்பிக்கையும் ஆசீர்வாதமும் அருளும் பாபா கொடுப்பாரு சொல்லிட்டு பாபாவுடைய பொன்னான பாதங்கள், அந்த கமல திருப்பாதங்கள் பட்ட இடமாம் ஷிரடி மண்ணிலிருந்து இந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சாய்ராம்.
குரு நாளுக்கு பாபாவுடைய தரிசனம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சாய்ராம். இந்த நாள் பார்த்திங்கன்னா எண்ணற்ற பக்தர்கள் ஷிரடிக்கு வராங்க. குறிப்பாக வேலன் அப்படின்னு சொன்னாலே அது பாபாவுக்கு உரிய நாளாக எண்ணற்ற பக்தர்கள் வராங்க ஷிரடிக்கு. அதில் நம்மளும் இன்றைக்கி ஷிரடிக்கு வந்து நம்ம தோரகமாயில் வாழும் நம்ம தாயை, நம்ம தந்தையை, நம்ம குருநாதரை இன்றைக்கி தரிசனம் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அது எல்லாமே பாபாவுக்கு தான் போய் சேரும் சாய்ராம். சாய்ராம், இந்த மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக தோரகமாய் கிட்ட நிற்கிற பக்தர்களுடைய அந்த பக்தியை நம்ம இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு மெய் சிலுக்கம் சாய்ராம். ஏன்னா அந்த தோரகமாய்க்கு முன்னாடி பாபாவுடைய இந்த படத்தை நம்ம இப்போ வீடியோவில் காட்டிகிட்ருக்கோம். தத்ரூபமாக பாபா அப்படியே தோரகமாயில் துணி மாதாக்கு முன்னாடி பாபா உட்கார்ந்துருக்க மாரி ஒரு தத்ரூபமான ஒரு புகைப்படம் ஷாம்ராவ் ஜெய்கர் பாபாவுடைய பக்தர் வரைஞ்ச ஒரு புனிதமான புகைப்படம். இந்த புகைப்படம் வந்து பேசும் படம். ஏன்னா பாபா உயிரோட்டத்தை குறிக்கிறது. இந்த நேரத்தில் எண்ணற்ற பக்தர்கள் பாபா முன்னாடி நின்று அவங்க பிரார்த்தனை சொல்லும் பொழுது பாபா இன்னும் உயிரோடு இருந்துக்கிட்டு பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு தான் நமக்கு இன்னும் வலிமையான நம்பிக்கையோடு நம்ம மனசில் தோன்றுறது செய்கிறோம். இவ்வளோ பக்தர்கள் பாபாவுடைய அந்த தோரகமாய்க்கு போகிறாங்க, பாபாவுடைய மசூதி, பாபாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க, பாபாவோட நன்றியை தெரிவிக்கிறாங்க, அவங்களோட பிரார்த்தனையை சொல்கிறாங்க, அவங்களுடைய கண்ணீரை பாபாண்ட சமர்ப்பணம் பண்ணுறாங்க. இப்படி தேடலோட ஷிரடிக்கு எண்ணற்ற பக்தர்கள் வராங்க. எல்லாருக்குமே உரிய நேரங்கள் பாபா கண்டிப்பாக கொடுக்குறாரு. அந்த நேரங்கள் வரும்பொழுது எல்லா விஷயமே பாபா நிறைவேற்றி கொடுக்குறாரு. நம்ம பாபாவுடைய திருவடியை வணங்கி தொடர்ந்து அவர் மேலே பாரத்தை போட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா கஷ்ட நஷ்டங்களும் சாய் நம்ம கூட இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை தொடங்கவும் செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில் உள்ள இன்னல்களையும் கவலைகளும் சீக்கிரம் பாபா வெளியே கொண்டு வந்து ஒரு நல்ல நிலைக்கு நம்மளை வாழ வைப்பார் சொல்லிட்டு நம்பிக்கையோடு இந்த பதிவை ஷிரடியிலேருந்து கொடுக்குறோம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜி ராஜ யோகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஷிரடி சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஷிரடி சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லா மாலிக்.